வணக்கம், வெல்கம் டு சாமி ஸ்போக்கன் இங்கிலீஷ். இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற லெசன் வந்து யூஸ்ஃபுல் 6 vocabularies. ஸோ நம்ம நிறைய வேர்ட்ஸ் கற்றுட்டா தான் இங்கிலீஷ் வந்து கிராமட்டிக்கல் மிஸ்டேக் இல்லாமல் எழுதவும் முடியும், அதே மாதிரி ஃப்ளூவெண்ட்டாக பேசவும் முடியும். ஸோ இந்த வார்த்தைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டோம்னா நல்லாவும் கற்றுக்கலாம், நிறையாவும் கற்றுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு 5 வேர்ட்ஸ் கற்றுனா கூட 1 இயருக்கு அரௌண்ட் 2000 வேர்ட்ஸ் வந்து நம்மளால கற்றுக்க முடியும். சரி, இன்னைக்கு நம்ம கற்றுக்க போகிற வெரி ஃபர்ஸ்ட் வேர்டு என்ன? கூன். என்ன அர்த்தம்? போக்கிரி, துஷ்டன் அல்லது ஒரு ரவுடி. இப்போ நம்ம ரவுடி கூட இங்கிலீஷ் வேர்டு தான். லெட்ஸ் அன் எக்ஸாம்பிள். லோக்கல் இருக்கிற சில போக்கிரிகள் அந்த பிச்சைக்காரியை தாக்கினாங்க. லோக்கல் கூன்ஸ் assaulted the beggar maid. Local goons assaulted the beggar maid. நல்லா கவனிங்க. அசால்ட் அப்படின்னா கவனமின்மை அல்லது கவனக்குறைவுன்னு நம்ம நினைச்சுன்னு பேசிட்டு இருக்கோம். எக்ஸாம் வந்துட்டே இருக்கு, அவன் ரொம்ப அசால்ட்டா இருக்கான் அப்படிலாம் சொல்லுவோம். ஸோ அசால்ட்டுக்கும் கவனக்குறைவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அசால்ட்னா டு அட்டாக்னு அர்த்தம், தாக்குதல்னு அர்த்தம். அடுத்த வேர்டு பார்க்கலாமா? நம்பர் 2 என்னது? ஃபியாஸ்கோ. ஃபியாஸ்கோன்னா படுதோல்வி. இப்ப தோல்வினா தெரியும் நமக்கு, டிஃபீட்னு சொல்லுவோம். வேறஸ் படுதோல்வியை குறிக்கிறதுக்கு நம்ம ஃபியாஸ்கோன்னு ஒரு வேர்டு பயன்படுத்துறோம். இன்னொரு வேர்டு இருக்கு, அது என்ன? டிபாக்கல். டிபாக்கல் அப்படின்னாலும் படுதோல்வின்னு அர்த்தம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். எதிரியோட சதித்திட்டம் படுதோல்வியில் முடிந்தது. தி எனிமீஸ் பிளாட் ended in a fiasco. The enemy's plot ended in a fiasco. நல்லா கவனிங்க. பிளாட்னா நமக்கு தெரிஞ்சது மனை, வீட்டு மனை. ஆனா இந்த இடத்துல பிளாட்னா சதி திட்டம்னு அர்த்தம். அதே மாதிரி எண்டு நம்ம என்ன பண்ணிருக்கோம் இந்த இடத்துல? எண்டுனா முடிவு. ஆனா இந்த இடத்துல எண்டடுன்னு எண்டை வந்து நம்ம வேர்பா பயன்படுத்தி இருக்கிறோம். நெக்ஸ்ட் என்ன வேர்டு கத்துக்க போறோம்? நம்பர் 3 ஸ்லஷ். சேரும் சகதியுமா இருக்கிறத ஸ்லஷ்ன்னு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அந்த சேத்துலையும் சகதியிலையும் நான் வழுக்கி கீழே விழுந்தேன். ஐ ஸ்லிப்ட் அண்ட் ஃபெல் டவுன் இன் தி ஸ்லஷ். நம்பர் 4 rampant. என்ன அர்த்தம்? பரவலான அர்த்தம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். கோவிட் வந்து பரவலா இருந்தப்ப நாங்க டெய்லி சோத்துக்கே கஷ்டப்பட்டோம். when covid was rampant we suffered a lot to earn our daily bread. when covid was rampant we suffered a lot to earn our daily bread. நல்லா கவனிங்க. டு earn daily breadனா சாப்பாட்டுக்கான காசை சம்பாதிக்கிறதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வேர்டு என்ன பார்க்க போறோம்? நம்பர் 5 டேல். டேல்னா என்ன? கட்டுக்கதை சொல்லுவோம் இல்லையா? கட்டுக்கதை தான் இங்கிலீஷ்ல டேல்னு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். அதில் உள்ள ஒரு துளி கூட நான் நம்பல, ஏன்னா அது முழுக்க 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 ஒரு கட்டுக்கதை. ஐ didn't believe an inch of it. It is an utter tale. I didn't believe an inch of it. It is an utter tale. So utter அப்படின்னா முழுக்க முழுக்க, டோட்டலின்னு அர்த்தம். ஸோ இந்த லெசனோட லாஸ்ட் லெக்குக்கு வந்துட்டோம். நம்பர் 6 ட்ராஷ். என்ன அர்த்தம்? ட்ராஷ்னா ஒன்றுக்குமே உதவாத குப்பைன்னு அர்த்தம். குப்பையில கூட சில வகை வந்து உதவும், ஆனா ஒன்றுக்குமே உதவாத குப்பையை ட்ராஷ்னு சொல்றோம். லெட்ஸ் an எக்ஸாம்பிள். யாரையா பார்த்து கொஞ்சம் ஜோக்கா சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? உன் மண்டையில ஒண்ணுமே இல்லை, உன் மண்டை ஃபுல்லா ஒன்றுக்கும் உதவாத குப்பை தான் இருக்கு. யுவர் ஹெட் இஸ் ஃபில்டு வித் நத்திங் பட் அப்சல்யூட் ட்ராஷ். யுவர் ஹெட் இஸ் ஃபில்டு வித் நத்திங் பட் அப்சல்யூட் ட்ராஷ். மை டியர் வியூவர்ஸ், யூஸ்ஃபுல் 6 vocabularies. இந்த லெசன் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த பாடத்தில் சந்திப்போம். தேங்க்யூ.